தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த 100 இன்ஜினியரிங் காலேஜோட வீடியோ வெளியிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. அந்த வகையில் இன்னைக்கு ஆல்ரெடி வீடியோக்கெல்லாம் போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு காலேஜை பற்றியும். இன்னைக்கு நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் தனியார் கல்லூரியை பற்றியும் பேசுவோம், அரசு கல்லூரியை பற்றியும் பேசுவோம், 2 கல்லூரியை பற்றியும் பேசுகிறோம். முக்கியமாக அரசு கல்லூரியில் நம்ம படிப்பதுனால நம்ம ஒரு கடனாளியே ஆக போகிறது கிடையாது. படிச்சுட்டு பல லட்சங்களை சம்பாதிக்கும் போது நம்ம ஒரு கடனாளியாக இருக்க மாட்டோம். ஆனால் தனியார் கல்லூரியில் படிக்கும்போது நம்ம ஒரு கடனாளியாக மாறின பிறகு தான் அதை சம்பாதிக்கவே போவோம். அதை படித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அந்த வேலைக்கு அந்த சம்பாரித்து அந்த கடனை மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான கல்லூரியெல்லாம் படிக்கும் போது கடனாளியாக நீங்கள் ஆக மாட்டீங்க. குறிப்பாக இந்த காலேஜை பற்றி டீட்டெயிலாக எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். காலேஜை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி, இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எல்லாத்தையுமே பார்ப்போம். குறிப்பாக இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 2013 காலகட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற கல்லூரிகள் எல்லாமே 2013 காலகட்டத்தில் நிறைய கல்லூரிகள் ஆரம்பித்தாங்க. அதில் இந்த கல்லூரியும் ஒன்று. இது ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரியாக இருக்குது. தமிழ்நாட்டிலே கவர்மெண்ட் காலேஜில் நம்ம கோயம்புத்தூர், அப்புறம் இங்கிட்டு பருகூர், அப்புறம் சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், திருநெல்வேலியில் உள்ள மட்டும்தான் அட்டானமஸ். மற்ற எல்லாமே நான் அட்டானமஸ் கல்லூரி தான். மொத்தம் 11 காலேஜ் இருக்குது. அதில் இதுவும் ஒரு காலேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃபீஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய திருச்சிங்கிறது மத்திய பகுதியில் இருக்குல்ல, எல்லா மாணவர்களும் வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த காலேஜில் மொத்தம் எத்தனை கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா மொத்தம் 6 கோர்ஸு. சிவில் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் என மொத்தம் 6 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த காலேஜில் நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இந்த கல்லூரிக்குள்ளே வரப்போறீங்கன்னா காலேஜ் ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது. 4 வருஷம் ஃபுல் ஃப்ரீ. ₹1 கூட நீங்கள் பே பண்ண தேவையில்ல. அதுக்கான சீட்டு இந்த பாருங்க, ப்ளஸ்ஸுக்கு இங்கிட்டு போட்டிருக்கேன்ல 4, ப்ளஸ்ஸுக்கு இங்கிட்டு போட்டிருக்கேன்ல 4, அதுதான் 7.5 ரிசர்வேஷன் சீட்டு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு 3465, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கட் ஆஃப்லாம் பார்த்து யாரும் பயப்பட வேணாம். இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இது என்ன ரேங்க்? ஜென்ரல் ரேங்க்கு. உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக உங்களோட ஜென்ரல் ரேங்கை பாருங்கள். இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உறுதியாக சீட்டு கிடைக்கும். இதுலேருந்து ஒரு 1000-2000 ரேங்க் அதிகமாக இருந்தாலும் இதோட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னாலும் கூட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஓகே, சிவில் இன்ஜினியரிங்க்கு மொத்தம் 55 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 4 சீட்டு. அதே போல் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இருக்குது, மொத்தம் 53 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 4 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு உறுதியாக இங்கே சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஓகே, அடுத்ததாக ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டு மொத்தம் 54 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 4 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு உறுதியாக ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். அடுத்ததாக இசி டிபார்ட்மெண்ட்டு மொத்தம் 52 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 5 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். அடுத்ததாக எங்களோட ப்ரீமியம் கைடன்ஸு, இதை நாங்கள் பல பேருக்கு வழங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 5000 ரூபா அதுக்கு பேமெண்ட்டு. எதுக்கு சார் 5000? சாய்ஸ் ஃபில்லிங்கு, ஹெல்ப் பண்ணுறது எல்லாத்துக்கும். இதை நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, வேணும்னா சேர்ந்துங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 54 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 4 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு கட்டாயமாக சீட்டு உறுதி. அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 55 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 4 சீட்டு. இந்த ஜென்ரல் ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு கட்டாயமாக சீட்டு உறுதி. அடுத்ததாக மொத்த இடங்கள் இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியுடைய மொத்த இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில், ஒன்லி கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் இருக்குது. 348 சீட் இருக்குது. அதில் சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, அரசு பள்ளி, எல்லா பள்ளி மாணவர்களும் எடுக்கக்கூடிய சீட்டு 323. 7.5 ரிசர்வேஷன் சீட்டு 25 சீட்டு. ஒன்லி கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான். ஸோ இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இங்கே ஒரு வருஷத்துக்கான ஃபீஸு இது எல்லாமே சேர்த்து பாருங்களேன், ஒரு கம்யூனிட்டி ரீதியாக போட்டிருக்கேன், டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். இது எல்லாமே அவங்க வெப்சைட்டில் உள்ளது தான். மொத்தமாகவே ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு 10,415 ரூபா வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போக அடுத்தடுத்த வருஷம் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, வருஷத்துக்கே 10,000 தான் காலேஜ் ஃபீஸு. அப்போ இது எவ்வளோ பெரிய சௌரியமாக இல்லையா? ஒரு 10,000 ரூபா படிக்கலாம். நல்ல பிஹெச்டி முடித்த பேராசிரியர்கள்லாம் இருப்பாங்க. நல்ல ஒரு நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல பேராசிரியர்கள் இருக்காங்க. சில கல்லூரிகள்லாம் இன்றைக்கி தனியார் கல்லூரிகளில் பிஇ முடித்தவங்களாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும்? பிஇ முடித்தவங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ அதனால் இந்த கல்லூரியை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு 10,000 வரும், அடுத்தடுத்த வருஷம் கம்மியாக வரும். அதே போல் இங்கே ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் 21,650 ரூபா, அடுத்தடுத்த வருஷம் 11,450 ரூபா தான். ஓகே, இது ஹாஸ்டல் ஃபீஸு.
சார் பிளேஸ்மெண்ட் சொல்லுங்க சார் அப்படின்னா, இன்னைக்கு இப்போ நம்மளுடைய திமுக ஆட்சி காலத்தில் நான் முதல்வன் ஸ்கீம்லாம் வச்சு பிளேஸ்மெண்ட்டுக்காக நம்மளுடைய அரசு கல்லூரிகளில் பல மடங்கு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமு ஸ்கில் டெவலப்மெண்ட்னு நான் முதல்வன் ஸ்கீம்லேருந்து ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள்லாம் வழங்கப்பட்டது. ஆனால் இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு உங்களுக்கு கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா அரசு கல்லூரிகள்லையும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். இங்கே பாருங்கள், அதனுடைய ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரினா தனிப்பட்ட முறையில் நம்மளோட முயற்சியும் இருக்கணும். நம்ம குறைந்த கல்வி கட்டணத்தில் படிக்கிறோம், நம்மளும் முயற்சி பண்ணி படிக்கணும். பிளேஸ்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க, சில கம்பெனியெல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே எஃபெக்டபுளாக கொடுக்கணும். எஃபெக்டபுளாக போட்டு நம்மளும் நிறையா கற்றுக்கணும். இன்றைக்கி கல்லூரி எல்லாமே வேலை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு தனியார் கல்லூரி சொல்கிறாங்கல்ல, அவங்க வேலை வாங்கி கொடுக்குறது அவங்க கடமை என்னன்னா 5 லட்சத்தை கொடுத்துட்டானே அவன் நாளைக்கு கேள்வி கேட்பானே அப்படின்னு தான் நிற்கிறாங்க. ஸோ மாணவர்கள் முயற்சி பண்ணலை, எந்த கல்லூரியிலையும் வேலை வாங்க முடியாது. ஆனால் இந்த கல்லூரியில் இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் வழங்குவதற்கான பல விஷயங்கள் வந்து பண்ணப்படுது. நம்ம நிறைய மாணவர்கள்ட்ட, இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம மாணவர்கள்ட்ட பேசிட்டு தான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஸோ அதனால் தாராளமாக இந்த கல்லூரியை நீங்கள் எடுக்கலாம். அதே சேம் டைம் இங்கே பிளேஸ்மெண்ட்டோட அந்த ரிப்போர்ட் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கம்பெனிலலாம் பிளேஸ் ஆனாங்க, எத்தனை பேக்கேஜில் எவ்வளோ பிளேஸ் ஆனாங்கன்னா அவங்க வெப்சைட்டில் இருக்குது, பார்த்துங்க. ஓகே, இப்போ எல்லாமே ஆன்லைன் இன்டர்வியூவாக மாறிடுச்சுல, எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது. ஃபைனலி இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கூகுள் ஜெமினிக்கிட்ட ஜிசிஇ ஸ்ரீரங்கத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் சேரலாமா வேணாமான்னு கேள்வி கேட்டுடலாமா? வாங்க கேட்போம். திருச்சி சேதுரப்பட்டியில் அமைந்துள்ள அரசு பொறியியல் கல்லூரி இந்த ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்குது. இதனுடைய உண்மையான மதிப்பீடை பார்க்கையில் குறைந்த செலவில் அரசு பொறியியல் பட்டம் பெற விரும்புபவர்களுக்கு இந்த கல்வி மிகப்பெரிய ஒரு நல்ல கல்லூரியாக இருக்கும், நல்ல தேர்வாகவும் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ்ன்னு பார்க்கையில் மிக குறைந்த கட்டணம். உங்களுக்கு கட்டுற ஒரு பணமும் வலிக்காது, ஏன்னா கம்மியான ஃபீஸு, மிக குறைவு. தகுதியான பேராசிரியர்கள், டிஆர்பி தேர்வு மூலம் தேர்வான அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் பாடம் நடத்துகின்றார்கள். நல்ல அடிப்படை கட்டமைப்பு, புதிய வளாகம் என்பதால் நல்ல வகுப்பறைகள், ஆய்வகங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அமைதியான ஒரு சூழல் இருக்குது. குறைபாடுகள்னு பார்க்கையில் வளாக நேர்காணல், ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் குறைவாக இருப்பதால் மாணவர்களை சொந்தமாக சுயத்திறன்களை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. கல்லூரி நிகழ்வுகள் குறைவு. தனியார் கல்லூரிகள் போல பெரிய அளவிலான கலாச்சார நிகழ்வுகள், சிம்போசியம், இந்த மாதிரி இந்த ஆட்டம் போடுறது, குத்தாட்டம் போடுறது, டான்ஸ் போடுறது அதெல்லாம் இங்கே கிடையாது. படிக்கிறது மட்டும்தான். அடுத்து பிளேஸ்மெண்ட்டு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சராசரியாக 3லேருந்து 4 லட்சம் வரைக்கும் பேக்கேஜுக்கு வந்து பிளேஸ் ஆகுறாங்க. ஆவரேஜ் ஹையஸ்ட் வந்து 5லேருந்து 8 லட்சம் வரைக்கும். சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ ஆகிய பிரிவுகளுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கேயுமே நிறைய டிசிஎஸ் போன்ற பெரிய பெரிய கம்பெனிலாம் வர்றாங்க. மெக்கானிக்கல், சிவில், மெக்கட்ரானிக்ஸ் போன்ற உங்களுக்கு நான் சர்க்கியூட் பிரிவுகளுக்கு கோர் கம்பெனிகள் வருவது குறைவு. பெரும்பாலான மாணவர்கள் ஐடி நிறுவனங்களிலேயே அல்லது ஆஃப் கேம்பஸ் மூலமாகவே வேலை வந்து பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களுடைய ரிவ்யூ என்ன, அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். அதாவது இங்கே கல்வி பேராசிரியர், குறிப்பாக பேராசிரியர் பாடங்களை நன்றாக கற்றுத்தருகிறார்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு நல்லா உதவிகரமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைதியான சூழல் எல்லாமே நல்லா இருக்குது. வேலை வாய்ப்புமே 5க்கு 3 கொடுத்துருக்காங்க. அதனால் மறக்காமல் இந்த காலேஜை ஃபைனலாக நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசு கல்லூரியில் படிக்கலாம். அரசு தேர்வுகளுக்கு தயாராக எண்ணம் இருந்தால் தாராளமாக இதை சூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது போல் கோபி ஒரு வீடியோ போட்டிருந்தா பரவாயில்ல, உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பைரி டேட் வரப்போதே 50 காலேஜுக்கு மேலே போட்டேன். இதெல்லாம் பார்க்கணும். யாருக்கு பார்க்கணும்? உங்களுக்கு பார்க்கணும், உங்கள் குடும்பத்துக்காக பார்க்கணும். என்ன பேசியிருக்காரு இந்த வீடியோலலாம் கோபி, இதில் அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். 50 காலேஜ் உங்களுக்கு முன்னாடியே தயாராகி ஓடிக்கிட்டு இருக்கேனா? ஆனால் நீங்களாம் தயாராகலையே, இப்போ தான் வந்திருக்கீங்க. ஏன்னா நேரம் நெருங்கிருச்சு, இப்போ தான் என் வீடியோலாம் பார்ப்பீங்க. இதெல்லாம் பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். எல்லா காலேஜுக்கும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 55 கல்லூரிகள், 35,000 பேர் இந்த பேஜை, இந்த பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணியிருக்காங்க. கீழே லிங்க் இருக்குது, நீங்களும் அதை பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.